2 கிலோ 5020 பச்சரிசி. அது எப்படின்னா, அந்த அரிசிக்குள்ளே கொஞ்சம் ஒரு மாவு போல் தென்படும். அதுதான் நீங்கள் மாவு பச்சரிசிங்கிறது அதுதான். நம்ம சாப்பிட்ற பச்சரிசியாக இருந்தால் ஒரே ஈக்கியாக நீளமாக இருக்கும். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா, ஊறுறதுக்கு முன்னாடி கடையில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா, அதுக்குள்ளே ஒரு பொட்டு ஒரு வெண்மையாக தெரியும். அதுதான் கொஞ்சம் மாவு உபரியாக வருது. இப்போ அது 2 கிலோ வாங்கியிருக்கோம். நல்லா கழுவி களைஞ்சிட்டு 40 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை தண்ணியை நல்லா வடிக்கிறோம். அது உங்களோட ஸ்டைலில் இப்படி நான் வளையல சின்ன வளையாக இருக்கிறதால 2 முறை நான் போட்டுக்குவேன். அந்த தண்ணீர் வடிஞ்சதுக்கப்புறம் வீட்டிலையே நிழல் உணர்த்துறது இதுதான் முக்கியம். ரொம்ப உங்களுக்கு ஒரு மாதிரி வெதர் மார்கழி மழை காலங்களாக இருந்ததுன்னா இந்த அளவுக்கு உணர்த்தி விட்டுட்டு வீட்டிலையே திரும்ப வேணால் நீங்கள் 2 நாள் ஆகும். கண்டிப்பாக 48 மணி நேரம் ஆகும். வீட்டில் இப்படி நம்ம ஒரு வெள்ளை துணியில் இப்படி நல்லா பரப்பி விடும்போது அப்புறமும் நீங்கள் வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா கடுக்குன்னு இருக்கணும். அதுதான் பதம். பல்லில் கடிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் நச்சுக்குன்னு பல்லில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் அப்படியே அந்த தாம்பாளத்தட்டை வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் மிஷினுக்கு அரைக்க கொடுக்கலாம். பாருங்கள் 2 நாளில் எந்த அளவுக்கு காஞ்சி வந்திருக்குன்னு. நீங்கள் அவ்வப்போது அந்த 2 நாளும் லைட்டாக உங்களோட கைகளில் அவ்வப்போது பெரட்டி கொடுக்கணும். அதாவது அந்த அரிசியை முன்னும் பின்னும் மாற்றி அப்படி கிளறி கொடுக்கும்போது நல்லா காற்று பட்டு அந்த ஈரம் அந்த காற்றுலையே 2 நாளில் காஞ்சி வந்துடும். இதை நீங்கள் 6 மாதம் வரையிலும் வெளியவே ஸ்டோர் பண்ணிக்கலாம். நினச்ச போது குழந்தைகளுக்கு புட்டு செய்து கொடுக்கறது, பால் கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை, இடியாப்பம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது போல் நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா கொழுக்கட்டெல்லாம் ரொம்ப அருமையாக வரும். இது இப்படி நீங்கள் பண்ணி வச்சிடுறீங்க. இதை ஒரு 2 நாள் கழித்து நாம் பார்க்குறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு காஞ்சி உதிராக வந்துடும். இதை நீங்கள் டப்பாவில் போட்டு குங்குமமாக அரைச்சி வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம். போல் டிஃபனுக்கு கூட இந்த அரைச்சிட்டு வந்த மாவை நல்லா வறுத்துடணும். வறுத்துட்டு கார கொழுக்கட்டையாக கடுகு, உளுந்தம்பருப்பு, வரமிளகாய், இஞ்சி இதெல்லாம் தேங்காய் கொஞ்சம் போட்டு தாளித்து இந்த வறுத்த மாவையும் போட்டு 1க்கு 1.25 தண்ணி கொதிக்கும்போது இந்த மாவை போட்டு கிளறி பிடிச்சு ஆவியில் வேக வச்சு இட்லி பொடி தொட்டுட்டு சாப்பிட்லாம். டிஃபனுக்குமே இது அருமையாக இருக்கும். இந்த மாவை வச்சுக்கிட்டிங்கன்னா அதாவது சாஃப்டாகவும் இருக்கும், உதிராகவும் இருக்கும். உங்கள் வீட்டு உறுப்பினர்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரிசியை வாங்கிக்கிங்க. இது 2 கிலோ அரிசி. நினச்ச போது இந்த மாவோட பொட்டுக்கடலை மாவு கலந்து முறுக்கு செய்துக்கலாம்.